இப்போ இருக்கக்கூடிய முடிவுப்படி பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவுக்கு லாபம். ஏன்னா, அவர் ஒரு முடிவும் சொல்லாம இருந்துட்டு இருக்கிறாரு. இப்படி நிக்கிறப்ப எதிர்ப்பு வாக்குகள் தான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு போகும். கடந்த முறை ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வந்த உடனே அப்படி டக்குன்னு ஒரு ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஒரு ஜிகுனாவ இறக்குனாங்க. கமலஹாசன் சொல்லிட்டுன்னு. அது கொஞ்சம் வாக்குகள் பிரிச்சதா? அது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்குமா? இப்ப இதால பலன் அடைஞ்சது யாருனாக்கா, அதிகாரத்தில இருக்கக்கூடிய திமுக தான். இப்ப இந்த முறை அதே போல விஜய் வந்தது யாருன்னா, அவர யாரையும் இறக்கி விட்டுருக்கிறாங்க. அவரா சுயமாலாம் வரல. வந்ததா நான் நினைக்கல. பின்னணியில ஏதோ ஒரு அரசியல் இருக்குது. ஒரு பெரும் தொகையோட வந்து நின்னுக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியை வழிமறிக்க வந்த ஒரு கோடாரி காம்பு தான் நான் அவர பார்க்குறேன். அந்த கைய புடிச்சிட்டு இருக்கிற கை யாருது? இப்ப அதான் கேள்வி. அதுதான் தேர்தலுக்கு பிறகு அது அம்பலமாகும். அவருக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வாக்குகள வந்து பிரிக்கணும். கூட்டணி சேர்ந்தால் அது ஒரு தெளிவுக்கு வந்துரும். யாருடைய வாக்குகள பிரிக்கிறார் அப்படின்னு. இல்ல நான் இப்படியே இருந்துட்டு தனியாவே போயிடுறேன்னாக்கா வாய்ப்பே இல்ல. இல்லங்க விஜய் வந்து தனியா நின்னாருன்னா ஓட்ட பிரிக்கிறாரு. அப்போ ஒரு கட்சிக்கு சாதகம். ஆனா சீமானும் அப்படிதானே அப்படின்னா, சீமான் தொடக்கத்திலிருந்தே டிக்ளேர் பண்ணிட்டார். இந்த 2 திராவிட கட்சிகளோடும், தேசிய கட்சிகளோடும் ஒருபோதும் கூட்டணி இல்ல. ஏன்னா 2மே இனத்தை அழித்ததுல பங்காளிகளா தான் இருக்காங்க. மாற்று அரசியல் அப்படின்ற முழக்கத்த வச்சு தான் இன்ன வரைக்கும் கொண்டுட்டு வர்றாரு. நீங்க அந்த மாரி எதுவுமே வைக்கல. திராவிடமும், தமிழ் தேசியம் 2 கண்ணுன்னு வேற சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது யாருடைய வாக்குகளை பிரிப்பார்னா, திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளை தான் இவரு உடைப்பார். வேற ஒண்ணுமே இல்ல.